டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் OMG ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். வாங்க, நாம இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்க வீடியோவில் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் இன்னைய மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படின்றத பார்த்துட்டு நாளைய லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். வாங்க, நிஃப்டி கிட்ட இருந்து பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கரெக்டாக நம்மளோட S2ல தான் சப்போர்ட் எடுத்திருந்தான். சப்போர்ட் எடுத்து பாருங்கள், பிரேக் பண்ணி லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். மூவ்மெண்ட் கொடுத்து நம்மளோட R2 ப்ளஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கு. எக்ஸாக்டாக அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கான். ரிஜெக்ட் ஆகி ஒரு ஃபால் கொடுத்து நம்மளோட S2ல தான் திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை அங்கேயே முடிச்சிருக்கான். பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி நம்மளோட S2வை பிரேக் பண்ணி கீழே வந்தவன் R2 மீட் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் மீட் பண்ணல. ஆனால் திரும்பியும் மேலே போனோம், நம்மளோட S2ல தான் சப்போர்ட் எடுத்து அதை பிரேக் பண்ணி அது பக்கத்தில் தான் முடிச்சிருக்கான். மேபி இந்த இடத்துல ஃபின் நிஃப்டியை மேட்ச் பண்ணியிருப்பான். பாருங்கள், ஃபின் நிஃப்டி நம்மளோட லெவலில் தான் ஓப்பனே பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி நம்மளோட S2ல தான் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒரு ஸ்விங்கு கொடுத்து சப்போர்ட் எடுத்து அதை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கான். ரொம்ப நேரமாக நம்ம ஏரியாவில் தான் சைட்வேஸ் போயிருக்கான். மிட் கேப் போட்டோம். மிட் கேப் பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து நம்மளோட S2ல தான் அவன் சப்போர்ட் எடுத்தான். காலையில் அவன் இனிஷியலாக சப்போர்ட் எடுத்தாலுமே அந்த இடம் தான். திரும்ப பிரேக் பண்ணி கரெக்டாக R2 வரையும் போயிருக்கான். அதை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப R1 R2 இதுக்கு நடுவுலே ட்ராவல் ஆகி அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்து திரும்ப நம்மளோட S2ல தான் ஒரு ஸ்விங் எடுத்திருக்கான். எடுத்து கீழே வந்து கிட்டத்தட்ட S2 பக்கத்துலேயே முடிச்சிருக்கான். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி இப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த லெவல்ஸ் நம்ம மொத்தமும் க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது. NSEல அப்டேட் ஆகிருக்க க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது. இந்த லெவல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக மேத்தமேட்டிக்ஸ் தான். நம்ம லெவல் மொத்தமும் எக்ஸல் பேஸ் பண்ணி எடுத்துடுறது. இங்கே இருக்க டேட்டாவை காப்பி பண்ணி எக்ஸலில் போட்டோம்னா எக்ஸல் நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கொடுத்துரும். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த லெவல்ஸ் மீட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்திருக்கு. நம்ம லெவல் பக்கத்தில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் ஆயிருக்க இடத்துல ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்த்தது நிஃப்டி தான். லைவ்ல நிஃப்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நிஃப்டி ஓகே, நிஃப்டியில் என்னன்னா மார்க்கெட் கீழே இருந்து மேலே வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் ஸ்பாட்டில் 24,498 வரையும் ஹை வந்திருக்கு. இந்த ஒரு விக் வச்ச கேண்டில் இதோட சேர்த்து இதோட ஹையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 498 500 கிராஷ் பண்ணலை. ஸ்பாட்டு தான் 500 கிராஷ் பண்ணலே தவிர ப்ரீமியம் 500 கிராஷ் பண்ணிடுச்சு. ப்ரீமியத்தில் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,520 வரையுமே இருக்கு ப்ரீமியத்தில் ஹை. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கீழே இருந்து மேலே வந்த மார்க்கெட்டு 500 கிராஷ் பண்ணிடுச்சு. 500 ப்ரீமியத்தில் கிராஷ் பண்ணிடுச்சு. ப்ரீமியத்தில் கிராஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பாட்டை பொறுத்தவரையும் 500 ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அண்ட் ஐடிஎம் அது ஓடிஎம்மாக மாறவே இல்லை. ஆனால் ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் ஓடிஎம்மாக மாறி இருக்கு. ஏன்னா 500 தாண்டி ப்ரீமியத்தில் ஹை வந்துருச்சு. ஸோ அது ஓடிஎம்மாக மாறி இருக்கு. அந்த ஓடிஎம்மாக மாறின ஸ்ட்ரைக்கு காலை பீட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட்ல இந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் வரும். அதாவது கீழே இருந்து மேலே வரும்போது
இந்த லோ ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா காலையில் 300 தான் நம்மளுக்கு லோ ஸ்ட்ரைக்காக இருந்தது. இந்த ஸ்விங் வரதுக்கு முன்னாடி 300 தான் லோ ஸ்ட்ரைக்கு. கீழே இருந்து மேலே வந்த ஸ்ட்ரைக்கு 450 தாண்டிடுச்சு, 500 வரையும் வந்துருச்சு. ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மா இருந்த 500 கால், அவன் இந்த 500 கால் ப்ரீமியத்தில் 500 தாண்டினதுக்கு அப்புறம் ஐடிஎம்மா மாறி இருக்கான். அந்த ஐடிஎம் கால் ஓடிஎம்மா மாறின 500 புட்டு கிட்ட தோத்துடுச்சு. மீன்ஸ் அந்த புட்டு காலை ஜெயிச்சிருச்சு, காலும் நான் தோத்துட்டேன்னு ஒத்துருச்சு. இது ரெண்டும் நடந்ததுன்னா மார்க்கெட்ல இப்படி ஒரு சடன் மூமெண்ட் வரும். புட்டு ஜெயிச்சு கால் நான் தோத்துட்டேன் அப்படின்றத ஒத்துக்கல அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் உள்ள போயிடும். கீழே இருந்து மேல வந்த மார்க்கெட்டு இப்படி சைட்வேஸ் உள்ள போயிடும். அப்படி புட்டு ஜெயிச்சு காலும் தோத்துட்டேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சடன் ஃபால் வரும். இதை நீங்க பிடிக்கிறது, இதை கத்துக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். மார்க்கெட்ல ப்ரீமியத்துல என்ன ஹை வந்திருக்கு என்ன லோ வந்திருக்கு அப்படின்றது தெரியணும். அதுக்கடுத்து இப்ப யார் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கு ப்ரீமியத்துல என்ன ஹை என்ன லோ வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாவே இப்போ ப்ரீமியம் எங்க இருக்கு அப்படின்றதையும் பார்த்து யார் யார் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபைட்ல ஒருத்தர் பீட் பண்ணி ஆப்போனண்ட்டும் அவனோட தோல்வியை ஒத்துக்கிட்டான் அப்படின்னா சடன் மூவ் வரும். இந்த மூவை நீங்க தாராளமா கேஷ் பண்ணிடலாம். நீங்க இந்த லோலயே இப்போ புட் ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல தான் லோ செட் ஆயிருக்கும். 1-5 கேண்டில் தான் புட் ஆப்ஷனுக்கு லோ செட் ஆயிருக்கும். அந்த லோலயே எல்லா டைமும் பிடிக்க முடியாது. ஆனா அடுத்து இந்த ஒரு லோ செட் பண்ணி புட்டுக்கு இந்த லோ பிரேக் ஆகாது அப்படின்றத உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஒரு 15 பாயிண்ட் இல்ல 20 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லோல இருந்து திரும்ப எப்போ உங்களுக்கு 20 பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு வருதோ அந்த இடத்துல நீங்க உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். இப்படிதான் மார்க்கெட்ல ஒரு சடன் மூவ்மெண்ட் வர்றது எல்லாமே இந்த இடம் தான். ஆப்போனண்ட்டை வின் பண்ணி ஆப்போனண்ட்டும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு சடன் மூவ்மெண்ட் வரும். நீங்க இந்த மாதிரி பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு தப்பான என்ட்ரி எடுக்க முடியாது. சப்போஸ் தப்பான என்ட்ரி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமா உங்களோட தப்பை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வெறும் ஸ்பாட்டை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்பாட்ல வர ஃபேக் பிரேக் அவுட்ல உங்களால கண்டே பிடிக்க முடியாது. பிரீமியத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தாதான், ஏன்னா நம்மலாம் யார் ட்ரேட் பண்ணாலும் ஸ்பாட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க ட்ரேட் பண்றதுக்கு பிரீமியம் தான். அந்த பிரீமியத்துல மூவ்மெண்ட் வரணும். அப்பனாதான் நீங்க பையரா இருந்தாலும் சரி செல்லரா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ப்ராஃபிட் வரும். அதுக்கு பிரீமியத்தோட மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் இன்னும் கிளியரா வர வீடியோல சொல்றதுக்கு ட்ரை பண்றோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம 4 லெவல்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருவோம் வாங்க. 4 லெவல்ஸை மார்க் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு. ஓகே, லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. நிஃப்டில இருந்து பார்ப்போம். நிஃப்டியோட லெவல்ஸ் 24,681, 24,540, 24,259, 24,118. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 52,571, 52,235, 51,563, 51,228. Fin Nifty 24,210, 24,144, 24,008, 23,939. Mid cap
12,666, 12,570, 12,379, 12,283. ஓகே, இதுதான் நாளைக்கு உண்டான லெவல்ஸ். அடுத்த வீடியோவில், நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிருந்தது அப்படின்றத பார்ப்போம். காலையில் ப்ரீ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு, டேபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம நாளைக்கு காலையில் வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.